எஸ்ரா உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணினதை குறித்து நாம் பார்க்கலாம். தேவன் நமக்கு கிருபையாக தந்த ஆவி, ஆத்மா, சரீரத்தை நம்ம விழிப்பா இருந்து காத்துக்கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, அர்தசஷ்டா ராஜாவின் காலத்துல பாபிலோனிலிருந்து எருசலேமுக்கு வந்த எஸ்ரா தன்னோடு வந்த வம்ச தலைவர்களோடு அகவா நதியண்டியில உபவாசத்தை கூறி தேவனுடைய ஆலயத்துக்காக அர்தசஷ்டா ராஜா கொடுத்தனுப்பிய பொருள் எல்லாம் உண்மையா போய் ஒப்படைக்க வேண்டும், ஆலயம் கட்ட என்பதுல ரொம்பவும் கவனமாக இருந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். வழி பிரயாணத்துல கர்த்தருடைய கரம் கூடவே இருக்கணும் என்று ஆண்டவரை நோக்கி அவர் உபவாசம் பண்ணி மன்றாடினார். தேவனுக்கு முன்பதாக தன்னை தாழ்த்தினார். அதே போல அங்க வந்திருக்கிறவங்களுக்காக சகல பொருட்களுக்காகவும் அவர் சதையான ஒரு வழியில பாதுகாப்பாக அந்த கொடுத்த பொருளெல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும். அதே போல அப்படியாக அவர் ஜெபிச்சாரு. அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். எஸ்ராவினுடைய அந்த ஜெபத்திற்கு கர்த்தர் அற்புதம் செய்தது போல நாமும் கூட இன்றைக்கு நம்மிடத்துல என்ன ஆண்டவரிடத்துல சொல்லணுமோ, ஒருவேளை இந்த வருடத்துல 11 மாதங்களும் என்னுடைய வாழ்க்கையில ஒன்றுமே நடக்கல, நான் எத்தனையோ ஆண்டுகள், பல மாதங்கள், பல வருடங்கள் இந்த கடன் பிரச்சனைகளுக்குள்ள நான் சென்று கொண்டு இருக்கிறேன். இந்த நெருக்கமான ஒரு சூழ்நிலைகளில, இந்த குறிப்பிட்ட ஒரு பலவீனத்தில இருந்து நான் வெளியே வர முடியாதபடி அநேக நாட்களாக நான் ஜெபித்து கொண்டு இருக்கிறேன். அநேக நாட்களாக நான் ஒரு வீடு கட்டணும்னு கூட நான் நினைக்கிறேன். ஆனா அதை கட்டணும்னு முயற்சி செய்தா அது எல்லாமே தடையா போயிடுது அப்படின்னு சொல்லி கூட நீங்க பல காரியங்களை கூட உங்களுக்கு முன்பதாக வச்சு கொண்டே இருக்கலாம். இந்த வருஷத்துல நான் 11 மாதமும் அநேக விண்ணப்பங்களுக்காக நான் உபவாசித்து நான் ஜெபம் பண்ணிட்டேன். ஆனா இதுவரையும் எனக்கு எந்த ஒரு அற்புதம் நடக்கல அப்படி நீங்க சோர்ந்து போயிட்டீங்களோ, எனக்கு பிரியமான தகப்பன்மார்களே, தாய்மார்களே, அன்பு தங்கச்சிமார்களே, சகோதர சகோதரிகளே, யாரா இருந்தாலும் பரவாயில்ல, ஏசப்பா உங்க விண்ணப்பத்துக்கு நிச்சயம் பதில் தருவாங்க. எஸ்ராவோடு கூட இருந்த தேவன் மாத்திரம் அல்ல, நீங்க என்ன காரியங்களுக்காக நீங்க வேண்டுதல் பண்ணாலும் கூட அந்த விண்ணப்பத்திற்கு கர்த்தர் நிச்சயம் பதில் தருவார். உங்களுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புவார். உங்கள் கண்ணீரை துடைத்து உங்களுக்கு ஒரு அதிசயத்தை காண செய்வார். பிரியமானவர்களே, அதே போலதான் 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல நம்ம பார்க்கும்போது, யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாத படிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார் என்று சொல்லி நாம் இந்த வேத வசனத்திலே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்க இந்த ஆண்டிலே ஆரம்பித்ததிலிருந்து இந்த 12ஆவது மாதத்துக்குள்ளாக வரும் வரையிலும் கூட ஒரு அற்புதம் நடக்கலன்னா கூட, ஏசப்பா அந்த 12ஆவது மாதத்திலும் நீங்க என்ன விண்ணப்பத்தை நீங்க கண்ணீரோடு நீங்க ஏசப்போடைய சமூகத்துல கேட்டுக்கொண்டிருந்தீங்களோ, அந்த விண்ணப்பத்திற்கு யாபேசினுடைய ஜெபத்தை கேட்ட தேவன் இன்றைக்கு யாரெல்லாம் நீங்க எந்தெந்த விண்ணப்பங்களை பாரத்தோடு கர்த்தருடைய சமூகத்துல வச்சீங்களோ, அத்தனை விண்ணப்பத்திற்கும் என் தேவன் பதில் கொடுத்து இந்த வருடத்துல உங்களை ஆசீர்வதிப்பார். புதிய ஆண்டிலும் பெரிய பெரிய காரியங்களை கர்த்தர் உங்கள் நடுவிலே செய்வார். பிரியமானவர்களே, கர்த்தரையே சார்ந்து கொள்ளுங்கள், மனுஷர்களே சார்ந்து கொள்ளாதிருங்கள். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே சார்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்வை கட்டி எழுப்புவார். அப்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பின் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த வேலைக்காக ஆண்டவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். எஸ்ராவின் விண்ணப்ப ஜெபத்திற்கு நீங்க பதில் கொடுத்து ஆண்டவரே எல்லா காரியத்தையும், ஆலயத்தின் பணி காரியங்களிலும், அதே போல அவருடைய பாதுகாப்புக்காக ஜெபித்த ஜெபத்தையும், யாபேஸ் ஜெபித்த ஜெபத்தையும் என் தேவன் கேட்டு எவ்வளவு ஒரு பெரிய அற்புதத்தையும் பாதுகாப்பையும் ஆசீர்வாதத்தையும் இந்த பிள்ளைகளுக்கு நீங்க கொடுத்தது போல, இன்றைக்கும் எனக்கு பிரியமான தகப்பன், தாய்மார்கள், பிள்ளைகள், சகோதர சகோதரிகள் யாரெல்லாம் இந்த நாட்களிலும் கூட அதிக பாரத்தோடு சோர்ந்து போய்விட்டார்களோ, எந்தெந்த கண்ணீரோடு ஐயோ என்னுடைய விண்ணப்பத்திற்கு தேவன் அவருடைய செவி சாய்க்கவில்லையே என்று சொல்லி சுவாமி கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறாங்களோ, இந்த பிள்ளைகளுடைய கண்ணீரின் ஜெபத்திற்கு அப்பா நீங்க மனம் இறங்குங்கப்பா. அன்று இந்த பிள்ளைகளுடைய கண்ணீரின் ஜெபத்துக்கு மனம் இறங்குங்கப்பா. ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. நீங்க பட்சபாதம் உள்ள தேவன் அல்லப்பா, நீங்க எல்லாரையும் நேசிக்கிற தேவன் ஆண்டவரே. ஏசப்பா, நீங்க அற்புதங்களை செய்கிற தேவன். உம்மிடத்திலிருந்து மாத்திரம்தான் நாங்கள் அதிசயத்தையும் அற்புதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் ஆண்டவர்.
ஆண்டவரே, நம்பிக்கையோடு காத்திருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு நீங்க அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்து நீங்க அவர்கள் ஆச்சரியப்படும் விதமாய் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க போறதற்காக நன்றி. அவர்களுடைய கண்ணீரை எல்லாம் நீங்க துடைத்து ஆனந்த களிப்பாய் அப்பா நீங்க மாற்ற போறதற்காக உமக்கு கோடி நன்றி ஏசப்பா. உம்முடைய கரத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறோம். அவர்கள் வேண்டிக் கொண்டதை எல்லாவற்றையும் நீங்க நிறைவேற்றி கொடுக்க போகிற தயவுக்காக உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். நிறைய மகிமைப்படுவீராக. அப்பா நீங்க அப்படியே செய்ய போறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Hey,